இப்படிப்பட்ட போராட்டங்களால் தியாகங்களால் கிடைக்கப்பெற்றது இந்திய சுதந்திரம். இதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயலாற்ற வேண்டும். சுதந்திரத்திற்கு பிறகு 1951ஆம் ஆண்டு மதுரையில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் கக்கன். காமராஜர் கக்கன் கொள்கை செயல்களால் ஈர்க்கப்பட்டார். அதேபோல் கக்கனும் காமராஜரின் தலைமை பண்பினால் ஈர்க்கப்பட்டு அவருடைய தலைமையின் கீழ் இணைந்து பணியாற்றினார். காமராஜருக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றார் கக்கன். அந்த சமயத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மாநாட்டை வெற்றிகரமாக ஆவடியில் நடத்தி முடித்தார் கக்கன். பாரத பிரதமர் நேரு அவர்கள் அந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்காக கக்கன் அவர்களை பாராட்டி பேசும்பொழுது கக்கன்ஜி என்று அன்புடனும் மரியாதையுடனும் அழைத்தார். அன்றிலிருந்து மக்கள் அனைவரும் அவரை கக்கன்ஜி என்று அழைக்கத் தொடங்கினர். கக்கன் அவர்கள் காமராஜருடன் இணைந்து வேளாண் துறையில் பல அற்புதங்களை நிகழ்த்தினார். பல வேளாண் கல்லூரிகளை, விவசாய பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார். வைகை அணை உருவாவதில், மேட்டூர் அணை விரிவாக்கங்களில் முக்கிய பங்கு வகித்தார் கக்கன். மேலும் பல நதிநீர் திட்டங்களையும் செயல்படுத்தினார். அவர் காவல்துறை இலாக்காவை நிர்வகித்த பொழுது காவல்துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். ரகசிய காவல் மூலமாக அக்காலகட்டத்தில் பல கலவரங்களை தடுத்தார் கக்கன்.